வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு தமிழ் கொஸ்டின் தான் ரிவிஷன் பண்ண போகிறோம். பொருந்தாத இணையை தேர்ந்தெடு, முத்திக்கனி, உருவகம், தெல் அமுது அப்படிங்கிறது பண்பு தொகை, இப்போ சிந்தாமணி அப்படிங்கிறது என்னது, சிந்தாமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம், அது மட்டும்தான் என்னது பொருந்தாது. அடுபோர் அப்படிங்கிறது வினைத்தொகை தான், எல்லாமே சரி. இது மட்டும்தான் என்னது தவறானது. உலக தாய்மொழி நாள் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள். ஹைக்கூ, சென்றியூ, லிமரைக்கூ இந்த மாதிரி புது புது வடிவங்களில் கவிதைகள் தந்தவர் யாரு அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். மாதிரி புது புது வடிவங்கள்லாம் கவிதைகள் தந்தவர் நூல்கள் யார் தந்திருக்காங்க அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் தான் கொடுத்துருக்கார். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது அப்படின்னா நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. இங்கே பாருங்க, நீர்நிலைகளில் அகழி வரும், ஆறு வருது, இளஞ்சி வரும். அப்போ எது வராது அப்படின்னா உளறி மட்டும் வராது. முறையான தொடர் அமைப்பு, இதில் எது முறையாக இருக்குது அப்படின்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல், அதுதான் முறையான அமைந்த தொடர். ஐம்பெருங்குழு என் பேராயம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தொகை சொல். என்னன்னு சொல்றாங்க, தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. காணொளி கூட்டம் அப்படிங்கிறது வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் காணொளி கூட்டம். கடல் மைல், நாட்டிக்கல் மைல். இப்போ ஏவுகணை என்ன வரும், ஏவுகணை தான் தப்பா அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கே மிசைல் வந்திருக்கணும், ஏவுகணை மிசைல். ஏவு ஊர்தி அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிள், அது சரியானது தான். புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு யாரை சொல்றாங்க, புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தி. எந்த ஆண்டு தந்தை பெரியாருக்கு யுனெஸ்கோ தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க? ஜூன் 27, 1970 தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தில் இருக்கிறது. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஜூன் 27, 1970 கொடுத்துருப்பாங்க. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. இதில் எந்த அணி இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இது நம்ம ஏகதேச உருவகணி. ஏதாவது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை உருவகப்படுத்த மாட்டாங்க. ஏகதேச உருவகணி. பாண்டியர் கால சிற்பங்கள் பாருங்க, பொருத்த சொல்லியிருக்காங்க. பாண்டியர் கால சிற்பங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா திருப்பரங்குன்றம். சோழர் கால சிற்பங்கள், சோழர்கள்னாவே தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். விஜயநகர மன்னர் எப்படி இருக்கு, கோபுரங்கள்லாம் மிக உயர்ந்த கோபுரம். நாயக்கர் கால சிற்பங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா பி தான் ஆன்சர். பாண்டியர் கால சிற்பங்கள் திருப்பரங்குன்றம், சோழர் கால சிற்பம் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். விஜயநகர மன்னர்கள் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைச்சிருப்பாங்க. நாயக்கர் கால சிற்பங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்லாம் யார் குறிப்பிட்டிருக்காங்க? ராவண காவியம் பற்றி அறிஞர் அண்ணா குறிப்பிட்டிருப்பாங்க. 10 பாட்டில் 782 அடிகளை கொண்டு மிக நீண்ட நூல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் குறிப்பிடுறாங்க? அதிக நீண்ட நூல் மதுரை காஞ்சியை தான் குறிப்பிடுவாங்க. மாங்குடி மருதனார் எழுதுனது 782 அடிகள் இருக்கக்கூடியது. குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம ரெகுலராகவே என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது கொஸ்டின்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்குமே இது ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்சும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல், ஆங்கில சொல் கொடுத்துருவாங்க, அதுக்கு தமிழ் சொல் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். எலெக்ஷன் பேச்சாற்றல், எலெக்ஷன்னா என்னது பேச்சாற்றல். ஈக்குவாலிட்டி சமத்துவம், ஈக்குவாலிட்டி சமத்துவம். பேலட் கதைப்பாடல். சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது தியாகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று தான் என்னது ஆன்சர். விலங்கின் இளமை பெயர்களில் தவறானது பாருங்க, பசு கன்று அப்படின்னு தான் சொல்லுவோம். புலி என்ன சொல்லுவாங்க, புலிப்பரல். சிங்கம் சிங்கக்குருளை. அப்போ யானை என்ன சொல்றாங்க, யானை கன்று அப்படிங்கிறது வரணும். பசு கன்று, யானை கன்றுலாம் என்னது கன்றுன்னு வரணும்.
17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குமரகுருபர் எழுதாத நூல் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கையிலை கழம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் எல்லாமே யார் எழுதியிருப்பாங்க? குமரகுருபர் தான் எழுதியிருப்பாங்க. திருக்காவலூர் கழம்பகம் மட்டும் என்ன பண்ணியிருப்பார்? அவர் எழுதலை. அப்போ யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பொறுத்துக. அடி வந்து 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களிநெடிலடி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? 5 அடிகள் வந்து பிரிச்சிருப்பாங்க. பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படக்கூடிய பெயர், ஏரிக்கு என்ன பெயர் கொடுத்துருக்காங்க? பாண்டிய மண்டலத்தில் கண்மாய். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா, ஃபுல்லாகவே வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா முத்தொள்ளாயிரம். மூச்சு பயிற்சி தான் உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருமூலர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடிய 10 பாட்டு நூல் என்ன சொல்லியிருக்காங்க சிறப்பாக? கூத்தராற்றுப்படை. மலைபடு கடாம தான் கூத்தராற்றுப்படைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஆற்றுப்படை நூல்களாக சொல்லியிருப்பாங்க. வற்றல் தின்றான் அப்படிங்கிறது வற்றல் சாப்பிட்றது தொழில், தொழிலாகு பெயர். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, என் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு யார் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா கண்ணதாசன். அடக்கி ஒழுவதற்கு யாரும் இல்லை, அதனால் தான் வீழ்ச்சி நேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவேகானந்தர். அடக்கி ஒழுவதற்கு யாரும் இல்லை, அதனால் தான் வீழ்ச்சி நேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விவேகானந்தர். விசும்பு அப்படிங்கன்னா என்னன்னு சொல்கிறோம்? விசும்புனா வானம். இப்போ மறுப்பு அப்படிங்கிறது தந்தம், மறுப்புனா தந்தம். கனல் நெருப்பு, களிறு அப்படிங்கிறது யானையை வந்து குறிப்பிடுறாங்க. ஏதான் வந்து சரியானது. விசும்பு வானம், மறுப்பு தந்தம், கனல் நெருப்பு, களிறு யானை. எஸ்டரிஸ் அப்படிங்கிறது கழிமுகங்கள். ஸ்மைலி அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க? ஓமை அணியை வந்து குறிப்பிடுறாங்க. டிராபிக்கல் ஜோன் அப்படின்னா என்னது? வெப்பமண்டலம். டிராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம். முதலில் இரவு வரும், முதலில் இரவு வரும் யாரு அப்படின்னா ஆதவன் வந்து நூல் எழுதியிருப்பாங்க. முதலில் இரவு வரும் 1987 வந்து சொல்லியிருப்பாங்க. சாகித்ய அகாடமி விருது. மின்சாரப்பூ என்ற சிறுகதைக்காக மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. அது எப்போ அப்படின்னா இயர் வந்து 2008. மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுச்சாமி 2008. ஓர் எழுத்து ஒரு மொழி. ஊ அப்படின்னா நெடில் ஊ, ஊனா திங்கள். ஔ அப்படின்னா வியப்பு, ஔங்கிறது என்னது? வியப்பு. தா அப்படின்னா வியாழன், தாங்கிறது என்னன்னு சொல்றாங்க? வியாழனை வந்து குறிப்பிடுறாங்க. பை, பைங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? சரஸ்வதி. சாரி, பை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? மானா தான் சரஸ்வதி வரும். மான்றது தான் சரஸ்வதி. பை அப்படிங்கிறது கொள்ளளவு. பையனா என்னன்னு சொல்றாங்க? கொள்ளளவு வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ மாங்கிறது தான் சரஸ்வதி வரும். சாரி, வி அப்படிங்கிறது என்னது? வீணா மகரந்தம். தீர்ந்தேம் என கருதி தேற்றாது ஒழுகித்தாம் ஊர்ந்த பரிவும் இலராகி சேர்ந்தார். இது வந்து ஒரு பழமொழி. இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா
முளநட்பிற் சாணிற்கு நன்று. முளநட்பு சாணிற்கு நன்று. அதாவது பழமையான நட்பாக இருந்தாலும் அது அன்பு இல்லை அப்படிங்கிறதால அது சாண அளவுக்கு தான் பொருந்தும். புதுசாக இருக்கிற நட்பு என்ன ஆகுது, அன்பாக இருந்தால் அவங்கள ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பழமொழியில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. முளநட்பிற்கு சாணுக்கு நன்று அப்படிங்கிறது. முற்பெரிய நல்வினை முட்டின்று செய்யாதார் பிற்பெரிய செல்வன் பெறலாமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முற்பிறவியில் செஞ்ச ஒரு வினை வந்து தான் பிற்பகலில் என்ன ஆகுது, செல்வமாக வந்து சேரும் அப்படின்னா முதலிலார்க்கு ஊதியம் இல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம். பழமொழிகள். மாக்காய்த்து தன்மேல் குனில் கொள்ளுமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா காய்த்த மரம் கல்லெறிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக காய்ச்சி பழம் இருந்துச்சு அப்படின்னாலே அதில் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கல்லெறிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அறிவில்லாதவங்க பெற்ற செல்வத்தை என்ன பண்ணிடுவாங்க, ஏமாற்றி வாங்கிக்குவாங்க. அப்படிங்கிறதுக்காக மாக்காய் தன்மேல் குனில் கொள்ளுமாறு அப்படின்னு சொல்லி காய்த்த மரம் கல்லெறிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெற்ற அறிவுடையார்க்கு அல்லால் திறனல்லால் முற்றலை நாடி கருமஞ் செய்யவையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மற்றதன் பாற்றேம்பல் நன்று அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னது, இது எல்லாமே பழமொழி 400 நம்ம எடுத்திருக்கோம். மற்றதன் பாற்றேம்பல் நன்று அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கற்றாலும் கல்வி கற்றிருக்காங்க அப்படின்னா ஆனால் அவங்கக்கிட்ட தெளிவான அறிவு இல்லை அப்படிங்கிறப்ப என்னாகும், அவர்கிட்ட கொடுக்குற செயல் வந்து உருப்படாது அப்படிங்கிற மாதிரி. தெற்ற அறிவுடையார் அல்லால் திறன் இல்லை, அவங்ககிட்ட அறிவு இல்லை அப்படின்னா முற்றலை நாடி கருமஞ்செயவையார் அப்படின்னு சொல்லிட்டு அது தேவை இல்லையே, அவங்கள்ட்ட கொடுத்தாவே அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகி போயிடுது. மற்றதன் பாற்றேம்பல் நன்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆயிரவாரானும் அறிவிலார் தொக்கக்கால் மாயிரு ஞாலத்து மான் ஒருவன் போல்கலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, மதியம் போல் பன்மீனும் காய்கலாவாகும் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆயிரவாயினும் அறிவிலார் தொக்கலால் மாயிரு ஞாலம் மான் ஒருவன் போல்கலார். பாருங்க, ஃபர்ஸ்ட் பொருள் வந்து புரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். மதியம் போல் பன்மீனும் காய்கலாவாகும் நிலா. சந்திரத்துக்கு இடையில நிலா, நட்சத்திரங்களுக்கு இடையில நிலா எப்படி இருக்கும், ரொம்ப பிரகாசமாக தெரியும் நட்சத்திரங்களுக்கு மத்தியில். அதே மாதிரி அறிவிலார், அறிவில்லாதவங்களுக்கு மத்தியில் ஒரு அறிவுரையவர் இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார், பிரகாசமாக தெரிவார், சிறந்தவராக தெரிவார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அலங்கல் அப்படிங்கிறது என்னது, சொல்லும் பொருளும். அலங்கல்னா மாலை. இஞ்சி அப்படிங்கிறது மதில். உப்பல் அப்படின்னா, உப்பல்னா என்னன்னு சொல்கிறாங்க, கதிரவன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஓம்பல் அப்படின்னா பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லலாம். அலங்கல் மாலை, இஞ்சி அப்படிங்கிறது மதில், உப்பல் அப்படின்னா கதிரவன், ஓம்பல் அப்படிங்கிறது பாதுகாத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொருளும் என்ன பண்ணுங்க, ரொம்ப ஒரு முக்கியம். பொருள் புரிஞ்சு படிச்சுக்கோங்க, இல்லைனாலும் மனப்பாடமாவது பண்ணி வச்சுக்கோங்க. உலை அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, உலை ஒரு வகை மான். இப்போ கூட குரூப் 2ல கேட்டிருந்தாங்க இல்லையா, உலை அப்படிங்கிறது ஒரு வகை ஆண் மான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு உலைங்கிறது ஒரு வகை மான் மட்டும் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. தெளிவு அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, தெளிவுனா நற்காட்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓர்தல் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, நல்லறிவு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. 1 2. இப்போ தெளிவுனா நற்காட்சி, ஓர்தல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க, நல்லறிவு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. பூனாய் அப்படின்னா அணிகலன்களாய் அணிந்தவடே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். தீர்வன அப்படின்னா நீங்குபவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அது தவறானது. சரியானது கேட்டிருக்கனால 1 2 சரி. கேண்மை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, கேண்மை நட்பு. பேதையார் அறிவிலார், பேதையார் அறிவிலார். கிழமை உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. நீரவர் அப்படின்னா அறிவுடையார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கேண்மை நட்பு, பேதையார் அறிவிலார்,
கிழமை உரிமை நீரவர் அறிவுடையார் அப்படின்னு சி தான் வந்து சரியானது. தந்திர பூமி நூலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா இந்திரா பார்த்தசாரதி. தந்திர பூமி. மாணவர் ஆற்றுப்படை சி இலக்குவனார். மாணவர் ஆற்றுப்படை யாரு? சி இலக்குவனார். யுகசந்தி ஜெயகாந்தன். யுகசந்தி யார் எழுதியிருக்காங்க? ஜெயகாந்தன். தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் நா காமராசன். தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் நா காமராசன். தமிழ் மொழி வரலாறு தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தேப்போமி. தமிழ் மொழி வரலாறு தேப்போமி. நாடகவியல் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். நாடகவியலின் ஆசிரியர் பரிதிமாற் கலைஞர். தம் 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க அம்புஜத்தம்மாள். டம்பாச்சாரி விலாசம் காசி விஸ்வநாதர். டம்பாச்சாரி விலாசம். மதங்க சூளாமணி சுவாமி விபுலானந்தர். மதங்க சூளாமணி யாரு? சுவாமி விபுலானந்தர். சாகுந்தலம் மறைமலை அடிகள். நாடகத்தமிழ் பம்பல் சம்பந்தனார். டி ஆன்சர் தான் ரைட். இத்தொடரால் குறிக்கப்பெறக்கூடிய சான்றோர்கள் தாமே வாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வான் பெற்ற நதி கமழ்த்தால் வணங்க பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் வில்லிபாரதம் வில்லிபுத்தூரார். பேர்தற்கு அரும்பினி தாமவை அப்பினி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஆசிரியர் வந்து அதுக்கு கொடுக்கல. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடங்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அதியமான்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஔவையார் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் குறிப்பிட்டிருப்பாரு. வஞ்சியன நெஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டிருப்பாங்க? கம்பராமாயணம். கம்பர் வந்து குறிப்பிட்டிருக்கார். நாடக சாலை ஒத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து அப்படி சொல்லிட்டு நாடக சாலை இல்லாமல் கவிமணி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கவிமணி தேசிய விநாயகனார் நாடக சாலை ஒத்த ஒரு நற்கலா சாலை நீடுலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கார். வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுயிர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு 4 கால் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. காலமேக புலவர். இது என்ன பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுயிர் எங்கே 4 கால் எங்கே அப்படி சொல்லிட்டு காலமேக புலவர். அடைமொழியால் குறிக்கப்பெறக்கூடிய நூல் தேம்பாவணியை புறநிலை காப்பியன் என்றும் தன்னை புறநிலை காப்பியன் என்றும் குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரமாமுனிவர் எந்த நூலில் குறிப்பிடுறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, தேம்பாவணியை புறநிலை காப்பியம்னு சொல்றாங்க. அவரை வந்து புறநிலை காப்பியன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வீரமாமுனிவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. தொன்னூல் விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய நூல் வந்து மதுரை காஞ்சி. எவ்வகை செய்தியும் உவமை காட்டி மதுரை காஞ்சி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பெற்ற முதல் காப்பியம். விருத்தப்பாக்களால் ஃபுல்லாக இயற்றப்பெற்றது எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. வழிநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? கம்பராமாயணம். வழிநூல் கம்பராமாயணம். தமிழின் முதலில் தோன்றிய தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க? சிலப்பதிகாரத்தை குறிப்பிடுறாங்க. 63 புராணம் அப்படின்னு எந்த நூலை குறிப்பிடுறாங்க? திருத்தொண்டர் புராணம் தான் 63 புராணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இயற்கை பரிணாமம் அப்படின்னு கம்பராமாயணம் குறிப்பிடுறாங்க. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். உள்ளுரை அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னா உள் கூட்டல் உரை உள்ளுரை. அவ்வழி அப்படிங்கிறத எப்படி பிரிப்போம்? ஆ கூட்டல் வழின்னு பிரிக்கணும். ஆ கூட்டல் வழி தான் என்னது? அவ்வழி. நெடுநீர் அப்படிங்கிறது நெடுமை கூட்டல் நீர் தான் என்னது? மை போட்டுக்கணும். நெடுமை கூட்டல் நீர் நெடுநீர். அப்போ தென்திரை எப்படி பிரிப்போம்? தெல் கூட்டல் திரை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க? தென்திரை அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. பெருக்கெடுத்து அப்படிங்கிறத எப்படி பிரிப்பாங்க? பெருக்கு கூட்டல் எடுத்து பெருக்கெடுத்து. எந்நாளும் ஏ கூட்டல் நாளும் எந்நாளும்.
சிற்றோடை, சிறுமை கூட்டல் ஓடை தான் என்னது? சிற்றோடை. சேதாம்பல் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவாங்க? சேதாம்பல் பிரிங்க, சேது கூட்டல் ஆம்பல், சேதாம்பல். கரணத்தேர் அப்படிங்கிறது கரணத்து கூட்டல் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். கரணத்து கூட்டல் ஏர். என்ன பண்ணுறோம்? நிறைய திரும்ப திரும்ப இதை படிக்கிறனால இது என்ன ஆகுது? தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு மனப்பாடமே ஆகிடும். புக்கில் தான் இருக்குது, எல்லாமே புக்கு கொஸ்டின் தான். எவ்விடம், ஏ கூட்டல் இடம், எவ்விடம். களிற்று மறுப்பு அப்படிங்கிறது களிற்று மறுப்பு. பாருங்க, களி கூட்டல் இற்று கூட்டல் மறுப்பு தான் என்னது? களிற்று மறுப்பு. சேவடி எப்படி பிரிக்கிறாங்க? செம்மை கூட்டல் அடி தான் என்னது? சேவடி. கயன் முள் அப்படிங்கிறது எப்படி பிரிப்பாங்க? கயன் கூட்டல் முள், அதான் என்னது? கயன் முள். கோட்டோவியம், கோடு கூட்டல் ஓவியம், கோட்டோவியம். அடிக்குமலை, அடிக்குமலை, அடிக்கும் கூட்டல் அலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது? இது பிரியுது. எதிர்ச்சொல் பாருங்க, கேண்மை, கேண்மை நட்பு, அப்போ பகை, பகைமை. ஆழ்ந்த அப்படின்னா மேம்போக்கான. ஆழ அப்படிங்கிறது என்னது? மிதப்ப. எதிர்ச்சொல் கேட்குறாங்க, ஆழன்னா என்னது? மிதப்ப. பகட்டு அப்படின்னா எளிமை, பகட்டுனா என்னது? எளிமை. சாந்தம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க? இது ஆப்போசிட் சொல்லணும். சாந்தம் உக்கிரம் அப்படின்னு சொல்லணும். அண்டி அப்படிங்கிறது என்னது? அண்டினா நெருங்கி, அப்போ ஆப்போசிட்டில் விலகி. அண்டை அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? அண்டைனா அயல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நங்கை, நங்கைன்னு என்னன்னு சொல்லுவோம்? நம்பி, நம்பி நங்கை. வேண்டும் அப்படிங்கிறது வேண்டாமை, வேண்டும்க்கு எதிர்ச்சொல் வேண்டாமை. வென்று அப்படின்னா தோற்று, வென்றுங்கிறது என்னது? தோற்று. விளைந்தார், விளைந்தார் என்னன்னு சொல்லுவாங்க? வெறுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். வாடிய அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்க? வாடிய தளிர்த்த. வறியவர், கொடுப்பவர், வறியவர் கொடுப்பவர். வளர்ந்தது, தளர்ந்தது, வளர்ந்தது தளர்ந்தது. வன்மை அப்படிங்கிறது என்னது? தன்மை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. நம்ம குரூப் 4 டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் அடுத்து கால்ஃபர் வந்துடும். எக்ஸாம் போகிற வரைக்குமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரெகுலர் பண்ணிகிட்டே இருக்கேன். இல்லை டெஸ்ட் பேட்சில் மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.